மக்களே இந்த ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த பையனோட பேரு பவன். இவனுக்கு 5 வயசு தாங்க ஆகுது. இந்த பையனுக்கு நடந்த அநீதிய பத்தி கேட்கிறப்ப, நம்மளோட எல்லாரோட கண்கள்லேருந்தும் கண்ணீர் வருங்க. அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய சம்பவத்துல நம்மளோட சாதாரண வாழ்க்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயத்த தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களால இத நம்பவே முடியாது. இன்னொன்னு விஷயம் இந்த மாரி ஒரு கதைய உங்க வாழ்நாள்ல நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த பையன் இருக்கான, இந்த பையனோட தாத்தா இறந்து போயிட்டாரு. அவர் எதுக்காக இந்த பையன கூப்பிடணும்? அவர் இறந்த அதே இடத்துக்கு எதுக்காக கூப்பிடணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த பையன் ஏன் அங்க போனாரு? இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு? இந்த பையனுக்கு ஆனதுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு? இவனோட தாயார் யாரு? அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க? அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது, நம்மளோட ரத்தமே உறைஞ்சிரும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையேங்க. மறக்காம முழு கதைய தெரிஞ்சுக்க முழு வீடியோவ முழுசா பாருங்க. திருப்பி சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு கதைய உங்க வாழ்நாள்ல நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. நம்ம டெய்லி போற கிரைம் கதைகள் உங்களை அடையுங்க. மக்களை முதல்ல இந்த குடும்பத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். அப்பதான் அந்த முழு கதையை உங்களுக்கு தெளிவா விளக்க முடியுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பவன் இருக்காருல்ல, அவருக்கு 5 வயசு தான் ஆகுது. பவனோட அம்மாவோட பேரு ரம்யா, அப்பாவோட பேரு ரகுவீருங்க. இந்த ரம்யா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க. நான் இதை அப்புறம் சொல்றேன். இப்ப ரகுவீருக்கு வருவோம். ரகுவீர் ஒரு சாதாரண பெயிண்டருங்க. அப்பப்ப ஒரு சில இந்த வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குற கான்ட்ராக்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா, இவர் ஒரு சில ஆட்களை வச்சு அங்க போவாரு. இவர் ஒரு தொழிலாளி தான், இவர் ஒரு முதலாளிலாம் கிடையாது. இவர் பெயிண்ட் அடிச்சுட்டு அங்கேயே தங்கி அந்த வருமானத்தெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. இவர் ரகுவீருக்கு தாய் கிடையாது, தந்தையார் மட்டும்தான், வேற யாருமே இல்லைங்க. தந்தையார் இவரோட சொந்த கிராமத்துல ஒரு பூர்வீக நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கு, பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அதுல வசிச்சுட்டு இருக்காரு. ரகுவீர் அப்பப்போ பணம் அனுப்புவார். அந்த பணத்தை வச்சு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருமே ரொம்ப முடியாதவர் தான். அவர் கொஞ்சம் அந்த பக்கத்துல நடவடிக்கையா தான் இருக்காரே தவிர அவர் அந்த அளவு ஹெல்த்தியான பர்சன் கிடையாது. ரகுவீரோட அப்பா. இதே சைடு ரகுவீருக்கு ஒரு கான்ட்ராக்ட் வருதுங்க. பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த மண்டபத்துக்கு பெயிண்டிங் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வருது. ரகுவீரும் ஒரு சில ஆட்களை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க பெயிண்டிங் தொழில ஆரம்பிச்சுட்டே இருக்காருங்க. அப்படி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கப்பதான் அங்க அந்த மண்டப ஓனரோட சொந்த பொண்ணு, அவங்க தான் ரம்யா. அவங்கள பாக்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே காதல் ஏற்படுது. ரகுவீருக்கு அந்த ஊரை விட்டு போக மனசே இல்ல. காரணம் ரம்யா தான். என்ன செய்றாரு அப்படின்னா, அதே ஊர்ல சின்னதா ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கேயே தங்கி, அங்க உள்ள சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கூடயே இந்த பெயிண்டிங் வேலை அதுக்கும் போயிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க ரம்யாவை டெய்லி பார்க்கணும் அப்படின்றதுனால. ரம்யாவுக்கும் ரகுவீர ரொம்ப புடிச்சு போச்சுங்க. 2 பேருமே அடிக்கடி தனிமையிலும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. 6 மாசம் கழிச்சு ரம்யாவோட வீட்டுக்கு இந்த ரம்யாவை பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. உடனே ரம்யாவுக்கு யாருன்னா கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுல வேலைகளை வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரம்யாவை ஹவுஸ் அரெஸ்டும் பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாமே ரகுவீருக்கு தெரிய வருது. உடனே ரகுவீரும் ரம்யாவும் பிளான் போட்டு அந்த இடத்துல தப்பிக்க முயற்சி பண்றாங்க. வெற்றிகரமா அந்த இடத்துல தப்பிக்கவும் செய்யறாங்க. ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தவங்கள திருப்பியுமே ரம்யாவோட குடும்பத்தினர் கண்டுபிடிச்சு பேசுறாங்க. பட் ரம்யா நான் அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே நீ எந்த சொத்தும் எங்க வீட்டுல கேட்க கூடாது அப்படின்ட்டு ரம்யாட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு, இனிமேல் அந்த ஊர் சைடே வரக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கிட்டு, நீ இனிமேல் விட்டு போயிரு, உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுறோம் அப்படின்ட்டு ரம்யாவோட குடும்பத்தார் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இந்த இடத்துல அவங்க எந்த ஒரு பிரச்சனை, ரகுவீரை தாக்கணும் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலங்க. டீசெண்டா ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு ரம்யாவையும் ரகுவீரையும் தனியா விட்டுறாங்க. உடனே ரகுவீரும் ரம்யாவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்து ஊருக்கு போறாங்க. அங்க ரொம்ப தேடி அலையறாங்க. எந்த ஒரு வீடு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே. அப்பதான் ஒரு பிஜி ஹாஸ்டல் இருக்குங்க. காலேஜ் பசங்களை தங்கி படிக்கிற ஹாஸ்டல்ல மொட்டை மாடியில மேல ஒரு ஜஸ்ட் ஷெட் போட்டு ஒரு 10க்கு 10 அறை இருக்கு. அது வேணா நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி அந்த பிஜி ஓனர் சொல்றாரு. அப்ப ரகுவீர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சின்ன இடம், அதே மாதிரி நிறைய ஆண்கள் புழங்கக்கூடிய இடம், நம்ம எப்படி போறது அப்படின்லாம் யோசிக்காம சிம்பிளா நம்மளுக்கு எங்கேயுமே வீடே கிடைக்கல, ஏன்னா நம்ம ஓடி வந்த கப்பிள்ஸ், இவர் ஒரு நல்ல மனசு பண்ணி வீடு தராரு, இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரகுவீரும் ரம்யாவும் அதே வீட்டுல குடியும் போறாங்க. நல்லபடியா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ரம்யா பிரெக்னன்ட்டும் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையும் பிறக்குதுங்க. குழந்தை பிறக்கிற வரையும் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. குழந்தை பிறந்த அப்புறம் ஃபினான்ஷியலா ரொம்ப இவங்க அடிபடுறாங்க. ரகுவீருக்கு அந்த வருமானம் பத்தல. ஏன்னா ரெண்ட் கொடுக்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், இங்க குழந்தைக்கும் செலவு பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே ரம்யா அப்படின்றவங்க பெரிய குடும்பத்துல இருந்தவங்க, அவங்களுக்கு அதிகபட்சமான சிரமம் இருக்கு. ஏன்னா ரொம்ப போஷா வாழ்ந்துட்டு திடீர்னு இந்த மாதிரியான ஒரு புவரான வாழ்க்கைக்குள்ள வரப்ப அவங்களுக்கு ரொம்ப மைண்ட் அளவுல ஸ்ட்ரெஸ்ஸும் அடைகிறாங்க. இப்பதாங்க ரம்யா ஒரு தவறான பாதையில போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிஜி ஹாஸ்டல்லே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்
ஃப்ரெண்டுங்க, அவனோட பேரு சுரேஷ். அவன் கூட இவங்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் ஏற்படுது. அடிக்கடி சுரேஷ் வந்து மேல வரப்பெல்லாம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளருது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாவும் மாறுது. இவங்க 2 பேரும் தனிமையிலே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே அறையில பார்த்துக்கங்க, இப்பதான் பொறந்த குழந்தை வேற அந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பல மாசங்கள் இது நடந்துட்டே இருக்கு. இவருக்கு ரகுவீருக்கு எதுவுமே தெரியவில்லை. ஏன்னா, இவர் காலையில 8 மணிக்கெல்லாம் வெளியில வேலைக்கு வந்துட்டாரு அப்படின்னா, நைட்டு 6:30, 7 மணிக்கு தான் இவர் வீட்டுக்கே போய் சேருவாராம். இதனாலே வந்து இவருக்கு நடக்கிற எந்த விஷயமும் தெரியல. தொடர்ச்சியா அந்த காலேஜ் பையன் கூட இவங்க தனிமையில இருந்துகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பிஜி ஓனருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த ரம்யா மேல. உடனே அந்த ஓனர் என்ன செய்யறாரு அப்படின்னா, டீசெண்டா இவரோட கணவர்கிட்ட போயிட்டு, தம்பி நீ இனிமேல் இங்க இருக்காத, நீ தயவு செஞ்சு காலி பண்ணி போயிரு. உன்னோட மனைவி தப்பறான ஒரு பாதைக்கு போற மாதிரி எனக்கு தெரியுது. நான் இன்னும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. நான் இப்படி சொல்றேன், நீ தப்பா நினைச்சிடாத. உன்னோட வாழ்க்கைக்கு உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரகுவீர்கிட்ட அந்த வீட்டு ஓனர் முழு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அப்பயுமே ரகுவீர் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. இவர் வேற யாருன்னா குடி வைக்க பாக்குறாரு போல, அதனாலதான் நம்மள இங்க இருந்து துரத்த நினைக்கிறாரு அப்படின்ட்டு தன்னோட மனைவி மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு. இப்ப அந்த பிஜி ஹாஸ்டல்ல ஒரு சில காலேஜ் பசங்க கூட ரகுவீருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அவங்கலாம் வந்து ரகுவீர்கிட்ட உங்களோட மனைவி சரியில்லை ரம்யா, அவங்க வந்து தவறான பாதையில போறாங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சுரேஷ் அவங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க, இதை நீங்க என்னன்னு கண்டிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்றாங்க. உடனே பசங்க பொய் சொல்ல மாட்டாங்களே அப்படின்ட்டு ரகுவீர் என்ன செய்யறாரு, ரம்யாட்ட போய் கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி 2 சைட்ல இருந்து எனக்கு நியூஸ் வந்திருக்கு, இதெல்லாம் உண்மையான்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ரம்யா ஒத்துக்கிறாங்க, ஆமா மன்னிச்சிருங்க, நீங்க ஆள் இல்ல, நான் ரொம்ப தனிமையில இருந்தேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், அதனால இந்த மாதிரி தவறான பாதைக்கு போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எனக்கு குழந்தையும் வேணா நீயும் வேணா, நீங்க 2 பேருமே எங்கனாவது போங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. காலை பிடிச்சி கதற ஆரம்பிக்கிறாங்க ரம்யா. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் என்னோட மிகப்பெரிய வாழ்க்கையை நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன், நாங்க எவ்வளவு பணக்காரங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நீங்களே நாங்க கட்டின மகாலுக்கு தான் பெயிண்ட் அடிக்க வந்தீங்க, உங்க மேல இருக்க உண்மையான காதல்னால தான் அவ்வளவு சொத்து எனக்கு வேணான்னு கையெழுத்து போட்டு நான் உங்க கூட வந்திருக்கேன், ஆனா என்ன போய் நான் இந்த பண்ண சின்ன தப்புக்கு என்ன போய் நீங்க இப்படி விட்டுட்டு போறீங்களே, நான் எங்க போவோம் அப்படின்னு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரகுவீரோட மனசு மாறுதுங்க. இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, ஆமா இதுக்கு நம்மளும் காரணம் தான், இவன் இந்த மாதிரியான ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து நம்ம கூட்டு வந்திருக்கா, இதனால இவ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கா, அதனால தவறான பாதைக்கு போயிட்டா, இவரை ஆறுதல் படுத்துறதுக்கு நம்மளும் வீட்டுல இல்ல, இதுல நம்மளோட தப்பும் இருக்கு அப்படின்ட்டு ரகுவீர் புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா விடு, நடந்தது நடந்துருச்சு, நம்ம வேற ஊருக்கு போலாம், என்னோட சொந்த ஊருக்கே போயிடலாம், அங்க எனக்கு ஒரு சின்ன பூர்வீக நிலம் இருக்கு, என்னோட அப்பாவும் அங்க இருக்காரு, அவருக்கும் ரொம்ப முடியல, அவரையும் நம்ம பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் அங்க நிம்மதியா வாழலாம், நம்மளுக்கு ரெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் நல்லா நிற்கும் கையில அப்படின்ட்டு நம்ம சொந்த ஊருக்கே போலாம் அப்படின்னு ரம்யாட்ட சொல்றாரு. ரம்யாவும் இது நல்ல ஐடியாவா இருக்குங்க, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு தன்னோட கணவர் அழைச்சிட்டு சொந்த ஊருக்கு போறாங்க. சொந்த ஊருக்கு போயுமே ரம்யாவுக்கு அதிகமான வேலை இருந்திருக்குங்க. இந்த பிஜி ஹாஸ்டல்ல தங்கினப்ப கூட வேலைகள் எதுவுமே இல்லை. அந்த வீட்டுக்கு போனோடனே காட்டு வேலைகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ரகுவீரோட அப்பாவை மாமனாரை பார்த்துக்கிறதுக்குமே ரொம்ப சிரமப்படுறாங்க ரம்யா. இதனாலேயே அங்க ரகுவீருக்கும் ரம்யாவுக்கும் நிறைய சண்டைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. அந்த ஆம்பளை பையன் நல்லபடியா வளர்ந்துகிட்டே இருக்காங்க. இப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மர்மமான முறையில அந்த இடத்துக்கு போன பிறகு ஒரு வருஷத்திலேயே ஒரு மர்மமான முறையில அந்த மாமனார் இறந்து போறாருங்க. அவருக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தா அவர் நடவடியா இருந்தாலும் அவர் ரொம்ப முடியாதவர் அப்படின்ட்டு. இவங்க போய் ஒரு வருஷத்துல அவர் ஒரு மாதிரி படுத்த படுக்கையாவே இருக்காரு, அதிகமா நடவடியே இல்லாம இருக்காருங்க. அப்படிப்பட்டவர் ஒரு நாள் காலையில இவர் வழக்கம் போல வந்து பெயிண்டிங் தொழிலுக்கு வந்துட்டார் ரகுவீர். ரகுவீருக்கு கிட்டத்தட்ட 5:30 போல சாயங்காலம் கால் வருது. தன்னோட மனைவி கால் பண்றாங்க, எங்க உங்களோட அப்பா கிணத்துல விழுந்து கிடக்குறாரு, அவருக்கு உயிர் இல்ல, தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ரகுவீர் பதறி அடிச்சுட்டு உடியாராருங்க. இவங்களோட அப்பா ரகுவீரோட அப்பா அந்த கிணத்துல, அவன் முன்னாடியே சொல்லியிருந்தால அவங்களோட பூர்வீக வீட்டு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கு அப்படின்ட்டு, அந்த கிணத்துல மிதந்துட்டு இருக்காருங்க. அந்த சடலத்தெல்லாம் மேல எடுத்து பாக்குறாங்க. அப்ப இவங்க மனைவி தான் கடைசியா அவங்கள பார்த்தது. என்ன ஆச்சுன்னு அந்த ஊர் மக்கள் சுத்தி உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் சமைச்சிட்டு நான் தூங்கிட்டேன், நான் வழக்கம் போல வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தண்ணி எடுக்க வருவேன் கிணத்துக்கு, அப்படி தண்ணி எடுக்க வந்தப்பதான் மாமா மிதக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரகுவீரோட மனைவி ரம்யாவும் சொல்றாங்க. அங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் எதுக்கோ கிணத்து சைடு வந்திருக்காரு, இவருக்கு முடியாம இருந்ததுனால மயக்கம் போட்டு ஏதோ அந்த கிணத்துல விழுந்து அவரோட உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரகுவீரும் நம்பிட்டாருங்க. கடைசியில அவருக்கு கடைசி மரியாதைகள் எல்லாம் செஞ்சு அவரோட சடலத்தை அடக்கமும் செஞ்சுட்டாங்க. அடக்கம் செஞ்சுட்டு ஒரு வாரம் வந்து இவர் வேலைக்கே போகாம இருக்காருங்க. ஏன்னா அந்த அளவு வந்து இவரால் தாங்கவே முடியல, தன்னோட அப்பாவை நம்ம இழந்துட்டோமே அப்படின்ட்டு.
இதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இவங்களோட வாழ்க்கை ஒரு மாரி டைட்டாவே போயிட்டு இருக்கு. இப்பதான் இவங்க ரகுவீரோட மனைவி ரம்யா என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயும் காலையிலே வேலைக்கு போயிடுற. ரொம்ப தனிமையில இருக்கேன். என்னால தனியா அந்த குழந்தைய வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு எதனா சின்னதா வந்து ஒரு கடை பிடிச்சு குடு. நான் அதுல மளிகை கடை மாரி வச்சு சும்மா ஜூஸும், பால் இந்த மாரி வித்தாலே நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 300 நம்ம சம்பாதிக்க முடியும். எனக்கு ஒரு கடை வச்சு குடு. நான் அத பார்த்துக்கிறேன்." அப்டின்ற மாரி ரகுவீரோட மனைவி ரம்யா சொல்றாங்க. ரகுவீர் இதை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் இவன் சும்மா தான் வீட்ல இருக்கான். நம்ம கடன் எதுவும் வாங்கி சின்னதா ஒரு மளிகை கடை போட்டு குடுப்போம். பெட்டி கடை மாரி. அதுலேருந்து ஒரு வருமானமும் நம்ம குழந்தைய பார்த்துக்க உதவும். இவளும் கொஞ்சம் தனிமையா ஃபீல் பண்ணாம இருப்பாளே அப்டின்ட்டு, கரெக்ட்டா இவங்க இருந்த அந்த பூர்வீக வீட்லேருந்துங்க ஒரு 1 1/2 கிலோமீட்டர்ல சின்னதா ஒரு அறை புடிச்சு, அதாவது அது ஒரு அபார்ட்மெண்ட்னா கீழ சின்னதா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் மாரி இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல ஷெட் எல்லாம் வச்சு அடிச்சு, ஒரு சின்னதா ஒரு பெட்டி கடைய வச்சு குடுக்குறாங்க தன்னோட மனைவிக்கு. அதுவுமே இவரு கடன வாங்கி தான் வச்சு குடுக்குறாரு. நல்லபடியா அந்த கடையில வியாபாரமும் நடந்துகிட்டே இருக்குங்க. இப்ப ரகுவீரோட மனைவி ரம்யா திருப்பியும் ஒரு தவறான பாதைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருந்த அந்த வாடகை கடை இருக்குல்லங்க, அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனரோட மகன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 23 வயசு தாங்க ஆகுது. ரம்யாவுக்கு 27 வயசுங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு தொடர்பு ஏற்படுது அந்த கடையின் மூலமாக. அடிக்கடி கடைக்கு போய் ஒரு பெட்டி கடையில இந்த சிகரெட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஜூஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாரி வாங்குறப்ப இவங்க 2 பேரும் பேசி இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுது. அது காதலா மாறுது. இவங்க 2 பேரும் தனிமையிலே இருக்க ஆரம்பிக்கிறாங்கங்க. இது மட்டும் இல்லங்க, இதுல இன்னொரு சம்பவமும் நடக்குது. அடிக்கடி ரம்யா வந்து இந்த அபார்ட்மெண்ட் ஓனரோட பையனோட தனிமையில இருக்காங்க. அதுவுமே அந்த சொந்த வீட்லயே அவங்களோட சொந்த வீட்லயே கடைய கூட சாத்தி வச்சு சொந்த வீட்லயே போயிட்டு தனிமையில இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட் ஓனருக்கு தெரிய வருதுங்க. ஓனர் இவங்க 2 பேரையுமே நிக்க வச்சு, "இத நான் கண்டிப்பா உங்க புருஷன்ட்ட சொல்ல போறதே கிடையாது. இனிமேல் இந்த மாரி நடக்கக்கூடாது. இது வெளியில தெரிஞ்சா என்னோட மானம் போயிரும். இந்த ஊர்ல நான் ஒரு மாரி கௌரவமா வாழ்றேன்." அப்படின்ற மாரி வார்ன் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இந்த சைடு ரம்யாவால அமைதியா இருக்க முடியலங்க. இதுக்கப்புறம் 3வது அஃபேர் ரம்யாவுக்கு ஏற்படுது. அது யாரு அப்படின்னா, அந்த மளிகை கடைக்கு ஜூஸ் ஸ்டாக் கொண்டு வருவான் இருக்கானே, அவனுமே வந்து ஒரு வயது கம்மியான இளைஞன் தான். அவங்க கூடயுமே இவங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. இவங்க 2 பேருமே தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, எத்தனை பேர் கூட சொந்த கணவனை விட்டுட்டு இதுக்கு வராமலே இருந்திருக்கலாங்க. அந்த அவ்வளோ சொத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எதுக்கு காதல்னு சொல்லிட்டு வரணும்னு சத்தியமா தெரியல. கிட்டத்தட்ட 3 பேரோட அஃபேர்ல இருந்திருக்கா. இந்த அஃபேர்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷம் வரையும் நடந்துகிட்டே இருக்கு. சுத்தி உள்ள யாருக்குமே ரம்யா மேல எந்த ஒரு டவுட்டுமே வரலங்க. யாருமே ரம்யா குடும்பத்தை பத்தி கண்டுக்கவே கிடையாது. அதனாலேயே இவங்க பண்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியவே இல்லைங்க. ரகுவீரும் தன்னோட மனைவி நல்லபடியா குழந்தைய பார்த்துட்டு நல்லபடியா கடை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ரகுவீரும் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. இப்பதான் ஒரு பயங்கரமான சம்பவம் அந்த குடும்பத்துல நடக்குது. ரகுவீர், ரம்யா அவங்களோட மகன் பவனுக்கு 5 வயசும் ஆகுதுங்க. நல்லபடியா அந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, காலையில வந்து ரகுவீர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. ரம்யா வந்து அன்னைக்கு வேலைக்கு போகலங்க. கடைய தொறக்கலங்க. அன்னைக்கு ரம்யாவோட மகன் பவன் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை நேர்ல பார்க்குறாரு. தன்னோட அம்மாவும் அந்த ஜூஸ் ஸ்டாக் போடுறவனும் தனிமையில இருக்கிறத அவர் நேர்ல பார்த்துட்டாருங்க. இது ரொம்பவே வந்து மனசை கஷ்டப்படுத்துது ரம்யாவுக்கு. இவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. ஐயோ, நம்மளோட மகன் இந்த பத்தி கண்டிப்பா கணவர்ல சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே, இது ரொம்ப ஒரு அவமானத்தை எனக்கு கொடுத்துருமே அப்படின்னு என்ன செய்யறா அப்படின்னா, ஒரு பயங்கரமான துரோகத்தை செய்ய ஆரம்பிக்கிறா தன்னோட மகனுக்குங்க. தன்னோட மகனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு மகனுக்கு சாப்பாடு கொடுக்குறா. அந்த ஜூஸ் ஸ்டாக் போறவனே, "நீ இனிமேல் வராத" அப்படின்ட்டு வீட்டுக்கு அமுச்சு வச்சிடறா. வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டுங்க, மத்தியானம் 2 மணி 2, 2:30 போல தன்னோட மகனுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பாடை வச்சுட்டு என்ன செய்யறா அப்படின்னா, மகனை இடுப்புல தூக்கிட்டு அந்த பக்கத்துல உள்ள கிணறுக்கு போறாங்க. கிணறுக்கு போனவ தன்னோட மகனை ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த கிணத்துல வீசுறா. மகன் அந்த தண்ணியில விழுவுறாரு. அவரு கண்டிப்பா நீச்சல் தெரியாதுங்க. ரொம்ப தத்தளிச்சு போறாருங்க. அப்பயுமே கடவுள் புண்ணியத்துல அந்த கிணறுல எல்லா கிராமத்திலுமே கிணறுல வந்து கயித்துல குடத்தை கட்டியிருப்பாங்க ஈஸியா தண்ணி இழுக்கிறதுக்காக. இந்த காட்சியில கூட நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு குடம் வந்து அந்த கிணத்துக்குள்ள இருந்திருக்கு. அந்த மகன் பவன் தத்தளிச்சு போய் அந்த குடத்தை புடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. அம்மா அம்மான்னு அழுக ஆரம்பிக்கிறாருங்க. இவ ஆரம்பத்துல என்ன செய்றா அப்படின்னா, இத நம்ம நேர்ல பார்த்தா நம்மளோட மனசு கஷ்டப்பட்டுரும் அப்படின்ட்டு அவ வீசிட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி நடந்து வந்துடுறா. ஏன்னா அம்மா அம்மான்னு குரல் கேக்குதே அப்படின்ட்டு தண்ணியில முழுகி இருந்தா அந்த குரல் கேட்காதுன்னு எட்டி பார்க்கறா. தன்னோட மகன் வந்து அந்த குடத்தை புடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன தெரியுமாங்க செஞ்சா ஒரு தாயா? அப்பயுமே இவளுக்கு அந்த மனசு கேட்கல நம்மளோட மகனை காப்பாத்தும் அப்படின்னு என்ன தெரியுமா செஞ்சிருக்கா? அப்படியே அந்த குடத்தை புடிச்சு மேல இழுத்துருக்கா. அப்படியே அந்த மகன் வந்து அந்த குடத்தை கவ்விக்கிட்டே வந்தவரு, அவரால ரொம்ப வந்து கையில அந்த குடத்தை கிராப் பண்ண முடியல. சின்ன பிஞ்சு கை இல்லங்க. அது அப்படியே திருப்பி அவர் தண்ணியிலே விழுகுறாரு. இவ குடத்தை வெளியில இழுத்து வெளியில தூக்கி வீசிடுறாருங்க அந்த வெல்ல இருந்து. என்ன நடக்குது அப்படின்னா, திருப்பி பின்னாடி வந்துடுறா. அவரு தண்ணி அதிகப்படியா குடிச்சு அவரோட உயிர் அதே இடத்துல பிரிஞ்சு போயிருதுங்க.
உடனடியா என்ன செய்றா, இவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெளியில வந்து பார்க்கிறா. வெளியில வந்து கத்தி கதற ஆரம்பிக்கிறா. ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறா. என்னோட மகன் உள்ள விழுந்துட்டான். யாருன்னா காப்பாத்துங்க. எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்ற மாரி ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல வராங்க. உடனே என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த மகனோட சடலத்த வெளியில மீட்கிறாங்க. இந்த சைடு ரகுவீருக்கும் தகவல் போகுது. ரகுவீரும் பதறி அடிச்சுட்டு வராருங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியலங்க. நாங்க நல்லபடியா சாப்பிட்டுட்டு நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். மகன் இந்த மாரி வந்துட்டான் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஐயய்யோ! அப்படின்ட்டு அவ்ளோ கதறி அழுதுருக்கான் ரகுவீர். ரம்யாவும் அதே இடத்துல அழுது ஆக்டிங் போடுறா. இந்த இடத்துல கணவன் ரகுவீர் வந்து ஒரு முக்கியமான டீட்டெயில நோட் பண்றாருங்க. அந்த கிணறுக்கு பக்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேனே, எப்பயுமே அந்த கிணறுக்குள்ள தான் தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த குடமும், அந்த கயிறும். இவர் அப்ப பார்க்கிறப்ப தன்னோட மகனெல்லாம் சடலத்தெல்லாம் எடுத்து வச்சு இவர் அழுதுகிட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த கிணறுக்கு வெளியில அந்த குடமும் கயிறு இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்ல கிடக்காது அப்படின்னு அந்த நோட் மட்டும் தான் பண்றாரு. ஆனா மித்தபடி கேள்விகள் எதுவுமே அவர் எழுப்பல. அது அவரோட மனசுல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு. இப்படி ஒரு விஷயத்த அவர் நேர்ல பார்த்துட்டாரு. குடமும் அந்த கயிறும் வெளியே கிடக்கிறது. இதுக்கப்புறம் அந்த மகனுக்கு இறுதி சடங்கு செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க குடும்பத்துல சொந்தங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நம்மளோட பூர்வீக நிலத்திலே அவரோட சடலத்தை வந்து புதைச்சிரலாம். நம்ம கூடயே நம்மளோட மகன் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த சைடு மனைவி வந்து இல்ல இல்ல புதைக்க கூடாது. என்னோட விளக்கப்படி நம்ம எரிக்க தான் செய்யணும். அப்பதான் அவங்களோட ஆத்மா வந்து சொர்க்கத்தை சென்று அடையும். புதைச்சிடக்கூடாது. அவங்க புதைச்சா நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாரி மனைவி சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. இது இவர் கணவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி மனைவி சொல்ற மாரியே செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களோட மகனோட சடலத்தை அவங்க எரிக்கவும் செய்றாங்க. நல்லபடியா அவருக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடிய மரியாதைகள் எல்லாம் செஞ்சு அவரை நல்லபடியா அடக்கமும் செய்றாங்க. ஏன்னா இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அந்த குடும்பத்துல ஏற்பட்ட பிறகு ரகுவீர் கிட்டத்தட்ட ஒரு வாரமா எந்த ஒரு வேலைக்குமே போலங்க. டெய்லியுமே அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தந்தை மகனோட இழப்பை அவரால் தாங்க முடியாம அவரு அதிகப்படியான மதுக்கும் அடிமையாகிறாரு. கடனை வாங்கி இவரு அதிகமா சரக்கும் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி இருக்கப்ப ஒரு வாரத்திலேங்க மனைவிட்ட ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த அளவு பெரிய துக்கமே அவங்க முகத்துல இல்லவே இல்லை. அதை தாண்டி ஒரு மாதிரி பய உணர்வு தான் முகத்துல அதிகமா இருக்கு. இன்னொன்னு அந்த மனைவி இந்த ஒரு வாரத்துல டெய்லியுமே ரகுவீரோட தந்தை மேல ஒரு மிகப்பெரிய பழிய போடுறாங்க. என்னோட மகன் இருந்ததுக்கு உங்க அப்பா தான் காரணம். உங்க அப்பா தான் அவரை கூப்பிட்டுருக்காரு. உங்க அப்பா தான் என்னோட மகனை கிணத்துக்குள்ள இருந்துட்டு அவர் ஆத்மா என்னோட மகனை கூப்பிட்டுருக்கு. என் கூட வா என் கூட கூப்பிட்டுருக்கு. அதனால தான் நம்மளோட மகன் நடந்து போய் விழுந்துட்டான் அப்படின்ட்டு அவ்வளோ பழிய போடுறாங்க. எதனால அவ பழிய போடுறா அப்படின்னா தன்னோட கணவனை எமோஷனலி வீக் ஆக்கணும் அப்படின்ட்டு அவன் மேல ஒரு குற்ற உணர்ச்சி வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய அநீதியை இவ செஞ்சுட்டு கணவன் வந்து குற்ற உணர்ச்சியில அவர் வந்து இன்னும் வந்து அவர் வந்து அவரே கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கா, பழி போட்டுக்கிட்டே இருக்கா. அவரும் அதை நம்ப ஆரம்பிக்காரு. அது மட்டும் இல்ல இவளும் சொல்றா, எனக்கும் உங்க அப்பாவோட குரல் அடிக்கடி கேட்டிருக்கு, இங்க வா இங்க வா அப்படின்ட்டு. ஏதோ எனக்கு வயசு இருக்கு, எனக்கு ஒரு சில மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அந்த சைடு நான் போகாம இருந்தேன். இன்னைக்கு என்னோட சின்ன மகன் அதுக்கு அந்த டிராப்ல போய் விழுந்துட்டான். என்னோட மகனையும் உங்க அப்பா வந்து கொண்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி அப்பா மேல தொடர்ச்சியா பழி போட்டுக்கிட்டே இருக்கா. இவர் அதிகப்படியா தன்னோட மேலே குற்ற உணர்ச்சியில ரொம்ப வந்து மனசளவுல அவரு செத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அந்த ரம்யா என்ன சொல்றா அப்படின்னா, இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து நம்மளோட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகாதுங்க. நம்ம எல்லாத்தையும் தாண்டி தான் வரோம். நான் போய் கடையை ஓபன் பண்ண போறேன் அப்படின்ட்டு தன்னோட கணவர் வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இவ கடையை ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை திருப்பி நார்மல் ஆகுதுங்க. ஆனா இந்த சைடுங்க ரம்யா இருக்கல திருப்பியும் தொடர்ச்சியா அந்த 2 பேர் கூட அஃபேர்ல இருக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் ஒரு பயங்கரமான டவுட் வருதுங்க கணவனான ரகுவீருக்கு. அன்னைக்கு கால வழக்கம் போல ரகுவீரும் தன்னோட பெயிண்டிங் தொழிலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இந்த சைடு தன்னோட மனைவியுமே ரொம்ப அலங்கரிச்சு அழகா வந்து தன்னோட அந்த பொட்டி கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எப்பயுமே அவங்க ரொம்ப அழகா அலங்கரிச்சு தான் கிளம்புவாங்களாம். இதெல்லாம் ரகுவீர் நோட் பண்ணிட்டே இருக்காரு. நோட் பண்ணிட்டே இருந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு இவர் கிளம்புறாருங்க ரகுவீர். கிளம்பிட்டு இவர் அந்த கான்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லப்பா இன்னைக்கு வேலை இல்லை, நான் வேலை வந்தா சொல்றேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பிட்டாரு. சரி இன்னைக்கு வேலை இல்லையே அப்படின்ட்டு இவர் நம்ம கடைக்கு போய் நம்ம மனைவியோட இருக்கலாம் அப்படின்ட்டு இவர் நேரா வீட்டுக்கு போகாம பொட்டி கடைக்கு போறாரு. அந்த பொட்டி கடை அங்க பூட்டி இருக்குங்க. என்ன நம்ம கூட தான் மனைவி கிளம்பணும், அதுவும் அலங்கரிச்சு தான் கிளம்பிட்டு இருந்தா பொட்டி கடைக்கு இவ வரலையே அப்படின்ட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே சரி என்னமோ ஆயிடுச்சு போல வீட்டுல அப்படின்ட்டு இவர் வீட்டுக்கு பதறி அடிச்சு போறாருங்க. வீட்டுக்கு போறாரு எதை பாக்குறாரு அப்படின்னா மனைவி எல்லாம் அலங்கரிச்சு அழகா வந்து வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. உள்ள போயிட்டு ஏன் என்ன ஆச்சு, கடைக்கு தான் கிளம்புனா ஏன் கடையை திறக்கல அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு மாதிரி பதக்கத்துல பதில் பேசிக்கிட்டே இருக்கா. இல்லங்க நானும் கடையை திறக்கலாம் அப்படின்னு தான் கிளம்புனேன், எனக்கு ரொம்ப தலைவலி வந்துருச்சு, அதனாலதான் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் திறக்கலாம் அப்படின்னு இங்கேயே உட்காந்துரு அப்படின்ற மனைவி சொல்றா. ரகுவீர் தன்னோட மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பயே இவங்களோட வீடு கதவு அப்படியே திறக்குது. அந்த கதவுல ஒருத்தன் உள்ள என்ட்ரி ஆகிறான். யாரு அப்படின்னா அந்த ஜூஸ் கடைக்காரன். வெளியில இன்னும் கூப்பிடல, கதவை தட்டல, எதுவுமே பண்ணல, டைரக்டா வீட்டுக்குள்ள வரான். அப்பயே இவருக்கு ஒரு மாதிரி
மாதிரி சந்தேகம் ஏற்படுதுங்க ரகுவீருக்கு. பார்த்துட்டு யாரு நீனு? என்ன என் வீட்டுக்குள்ள நீ பாட்டுக்கு கேட்காம உள்ள வர அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவனும் பதட்டப்பட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னதாங்க அவனுங்க பதில் என்னதான் தெளிவா குடுத்தாலுமே, அந்த பாடி லாங்குவேஜ்ல பதட்டத்த பார்த்தாலே தெரியும்ல. அத ரகுவீர் முழுசா நோட் பண்ணிறாரு இங்க. இல்லன்னா இந்த மாரி நான் கடைக்கு போயிருந்தேன், கடை பூட்டி இருந்துச்சு. அதனால தான் ஸ்டாக் எதுவும் வேணுமான்னு நான் கேட்க வந்திருந்தேன். உங்க வீடு எனக்கு தெரியும்னே அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். சரிப்பா தம்பி அதெல்லாம் ரைட். நீ பாட்டுக்கு கதவ தட்டல கூப்பிடல. நீ பாட்டுக்கு உன் வீடு மாரி உள்ள வர அந்த மாரிலாம் வரக்கூடாது. முதல்ல வெளிய போ அப்படின்ற மாரி ரகுவீர் கத்துறாரு. அவன் வெளியவும் போறாங்க. ரகுவீர் வெளியில போயிட்டு நான்லாம் ஸ்டாக் வேணும்னா நீ என்ன செய்யணும் இனிமேலு? கால் பண்ணி கேட்கணும். கால்லயே சொல்லிருவோம். நீ இந்த மாரி வீட்டுக்குலாம் வரக்கூடாது அப்படின்ற மாரி ரொம்ப வார்ன் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த சைடு மனைவிட்ட கேட்கிறாரு. இப்படிதான் அடிக்கடி வருவானா இந்த மாரி கேட்கிறாரு. இல்லங்க எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு தாங்க இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாரி மனைவியும் சொல்றாங்கங்க. இதுக்கப்புறம் தாங்க அந்த குடும்பத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொன்னா. அது என்னன்னு சொல்றேன். ஏங்க அந்த மனைவி ரம்யா என்ன நடக்குது அப்படின்னா நைட்டு இவங்களால தூங்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணை மூடினாலே இவங்களோட மகன் பவன் வந்து அந்த கிணத்துக்குள்ள இருந்து அழுகிற மாதிரியான காட்சிகளே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களோட கற்பனையா இல்ல இருந்து அது வாண்டடா தானா யோசிக்க வைக்குது அப்படின்னு சத்தியமா அவங்களுக்கு தெரியல. பயத்துல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல அடிக்கடி நைட் நேரத்துல அழுகை குரல் கேட்குது. அப்ப தன்னோட கணவனை எழுப்பி உங்களுக்கு அந்த குரல் கேட்குதா யாரும் அழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா கணவருக்கு எந்த ஒரு குரலும் கேட்கல. மனைவி ரம்யாவுக்கு மட்டும் தான் அந்த அழுகிற குரல் கேட்குது. அதுவும் முக்கியமா அது அந்த இறந்து போன பவனோட குரல். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. திரு ஒரு மாசம் வரை இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கெட்ட கனவுகள் வருது. ராத்திரி நேரத்துல அழுகை குரல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பவனுக்கு வாங்கி வச்ச விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க செல்ஃப்ல அடிக்கடி வைக்கிறாங்க டெய்லி. ஆனா டெய்லியுமே அது கலைஞ்சுக்கிட்டே இருக்கு. யார் கலைக்கிறாங்க அப்படின்றது தெரியவே இல்லைங்க. இந்த 3 விஷயத்தையும் பார்த்தே ரம்யா மிகப்பெரிய பயத்துக்குள்ளாகுறா. நம்மளோட பவனோட ஆத்மா தான் ஏதோ வந்திருக்கு போல. அதனால தான் இந்த மாரி நடக்குது அப்டின்ட்டு. மாந்திரிகரை கூப்பிட்டு வந்து ஒரு சில பூஜைகள் அந்த வீட்ல நடக்குது. இதுவுமே தன்னோட கணவருக்கு தெரியாம அந்த ஸ்டாக் போடுறவன வச்சு தான் ஹெல்ப் கேட்டு மாந்திரிகர் கூப்பிட்டு வந்து பூஜைகள அந்த இடத்துல செய்றானுங்க. ஒரு கணிசமான தொகையுமே அந்த மந்திரவாதிக்கு குடுக்குறானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்டின்னா, அதிகப்படியான விஷயங்கள் அந்த வீட்ல நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ராத்திரி நேரத்துல இவ தூங்கிக்கிட்டு இருக்கப்ப, இவரோட காலுக்கிட்ட அந்த தன்னோட மகன் உட்கார்ந்திருக்க மாரியான ஃபீலிங் ஏற்படுது. இவரோட கால்லாம் கூச ஆரம்பிக்குமாங்க நைட். அப்ப இவ கண்ண முழிச்சு பாக்குறப்ப இவளோட காலை தொட்டு தன்னோட மகன் பவன் விளையாண்டுகிட்டு இருப்பானா, அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப பயமான ஒரு விஷயத்துல இருக்குமா அது. அதாவது ஆக்சுவலா சொல்ல போனா அவனோட ஆத்மா இதெல்லாமே பார்த்து பயத்துல நைட்ல கத்தி கத்தி எந்திரிக்கிறா. ரகுவீர் என்ன நினைக்கிறாரு, ஓகே இவளுக்கும் வந்து தன்னோட மகனை பிரிஞ்சதுனால இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு போல அப்படின்ட்டு ரகுவீர் ஜஸ்ட் ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு கவலைப்படாத ஒன்றும் இல்லை, நம்ம மகன் நம்ம கூட தான் இருப்பான், நீ பயப்படாத, நம்ம மகன் நம்மளை எதுவும் செய்ய மாட்டான், நம்மளை நல்லபடியா பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரம்யாவோட கண்கள்ல அதிகப்படியான கருவளையம் ஏற்படுது. அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம். ஏன்னா அவ பல மாசமா தூங்கவே இல்ல. ஒரு மாதிரி பயத்திலே இருக்கா அப்படின்றதுனால. ஐயங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீட்ல அதிகப்படியான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குதுங்க. காரணமே இல்லாம. இது ரகுவீருக்கும் அந்த துர்நாற்றம் ஃபீல் ஆகுது. தன்னோட மனைவிட்ட கேட்டுட்டே இருக்கான். ஏன் எலி எதுவும் செத்து இருக்கா? நீ எதுவும் தெளிவா சுத்தம் பண்ணாம இருக்கே. தெளிவா பாத்தியான்னு கேட்டுட்டே இருக்கான். அதெல்லாம் தெளிவா சுத்தமா தான் இருக்கு. ஏன் துர்நாற்றம் வருது எனக்கே தெரியல அப்படின்றா. ஆனா இவளுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இந்த கெட்ட ஆத்மாக்கள் இருக்க இடத்துல அதிகப்படியான துர்நாற்றம் வீசும் அப்படின்றதான் ஒரு ஐதீகம். அது இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவனோட ஆத்மா தான், அந்த பவனோட ஆத்மா தான் இருக்கு இந்த வீட்டுல. அதனாலதான் வீடு துர்நாற்றம் அடிக்குது அப்படின்ட்டு அவளும் முடிஞ்ச அளவு சாம்பிராணி போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பூஜை போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலுமே பகல்ல மட்டும் தான் அவ ஓரளவு நிம்மதியா இருக்கா. அந்த 6 மணிக்கு மேலேயே அவரோட பிஹேவியரே நிறைய சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதையுமே ரகுவீர் நோட் பண்றாருங்க. ஏங்க 6 மணிக்கு மேல வீடு விட்டு வெளிய கூட வர மாட்றாளாங்க. எப்பயுமே இது எப்ப தெரியுமா நோட் பண்றாரு? இவர் ரகுவீர் வந்து பெயிண்டிங் வேல முடிச்சுட்டு வந்து டெய்லியுமே குளிப்பாராம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு 6, 6:30க்கு மேல தான் அவர் வருவாரு அப்டின்ட்டு. அந்த டைம்ல எப்பயுமே வந்து இவரோட வீட்ல தண்ணி புடிச்சு வச்சிருப்பாங்களாம். ஆனா ஒரு நாள் இவர் வேலைக்கு போயிட்டு வராரு. பக்கத்துல எண்ணெய்லாம் வச்சிருக்காங்க. அந்த தேங்காய் எண்ணெய்லாம் அதெல்லாம் எடுத்து இவர் மேல ஒட்டியிருந்த பெயிண்ட் எல்லாம் சுத்தம் பண்றாரு. சுத்தம் பண்ணிட்டு குளிக்கலாம் அப்டின்ட்டு அந்த பக்கத்துல உள்ள தண்ணி தொட்டியில பார்க்குறாரு. தண்ணி புடிச்சு ஊத்தவே இல்லைங்க. உடனே பார்த்துட்டு என்ன எப்பயுமே நம்மளோட மனைவி தண்ணி புடிச்சு வச்சிருப்பாளே அப்டின்ட்டு, ஏன் இன்னைக்கு தண்ணி பிடிக்கலன்னு கேட்டா, இல்ல எனக்கு முடியல அதனால தண்ணி பிடிக்கலங்க, நீங்களே பிடிச்சு ஊத்திக்கங்கன்னு சொல்றாரு. சரி கணவனும் போயிட்டு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு என்ன தெரியுமாங்க நடந்திருக்கு? அதாவது இவ காலையில அந்த கிணத்துல போயிட்டு தண்ணி எடுக்கிறப்ப அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த பவனோட முகம் தெரிஞ்சிருக்கு. அதுவுமே அவரு முறைச்சுக்கிட்டு இருந்திருக்கு அந்த ஆத்மா. இதெல்லாம் பார்த்து இவ பயப்படுறா. அதனால இவ அந்த தண்ணி எதுவுமே அந்த கிணத்து சைடே போக மாட்டா. 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டா. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே இருக்காரு. என்ன மனைவியோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. கரெக்டா அம்மாவாசை
அமாவாசை அன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அந்த குடும்பத்துல. நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ரம்யா இருக்காளங்க, ரம்யாவோட காதுல ஒரே கூச்சல் சத்தம் கேட்டிருக்கு. யாரோ ரம்யாவை கூப்பிடுற மாதிரி. அது யாரோ இல்ல, பவன் அப்படின்றத இவ தெளிவா புரிஞ்சுக்கிறா. அதுவுமே, அம்மா என்ன ஒரு நிமிஷம் என்ன பார்த்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருமா, உன்னை நான் விட்டுறேன், உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டாமா, நான் இதை விட்டு இந்த உலகத்தை விட்டு நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி அந்த மகன் சொல்லியிருக்கான். இதே மாதிரி கனவும் வந்திருக்கு இவருக்கு 2 நாள் முன்னாடி. அப்ப என்ன நினைக்கிறா அப்படின்னா ரம்யா, ஓகே ஒருவேளை நம்ம பண்ண தப்புக்கு இவ்வளவு நாள் நம்மள ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கெடுதல் செஞ்சுட்டான் நம்மளோட மகன், நம்ம செஞ்ச தப்ப இப்ப நம்ம மன்னிப்பு கேட்டு அவனை நல்லபடியா அந்த உலகத்துல இருந்து வெளியில அமுச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மள இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்ட்டு இந்த ரம்யா என்ன செய்யறா, பொறுமையா எந்திரிச்சு அந்த கிணத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த கிணத்துக்கு தான் அந்த மகன் வந்து கூப்பிட்டுருக்காரு. இவ ஆல்ரெடி ஒரு மாதிரி மென்டலி ஸ்டேபிளா இல்ல. ஏன்னா தொடர்ந்து பல மாதங்களா இவ ஒழுங்கா தூங்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இவளுக்கு அந்த ஏற்பட்ட பயத்தினாலேயே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அந்த இடத்துக்கு போய் மன்னிப்பு கேட்டுருவோம், நம்மளை விட்டுருவோம் நம்ம ஆத்மா அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்க கிணத்து சைடு. அவ கணவன் வீட்டுல தாங்க இருக்காரு. என்னடா மனைவியை காணவே அப்படின்னு கணவன் வீட்டுல அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு கிச்சன் போய் பார்க்கறாரு, ரெஸ்ட் ரூம்ல பார்க்கறாரு. பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராரு. தன்னோட மனைவி அந்த கிணறு கிட்ட வரையும் நடந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறார் தூரத்துல இருந்து. ஏ ரம்யா நில்லு, எங்க போற எங்க போறன்னு கத்திக்கிட்டே இருக்காருங்க. ஆனா ரம்யாவோட காதுல எதுவுமே வாங்கவே இல்லை. ரகுவீர் வேகமா வந்து ரம்யாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்பதான் அவங்க ஒரு மாதிரி அந்த பித்துல இருந்து வெளியே வராங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, என்னை யாரோ அந்த கிணத்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரம்யா சொல்றாங்க. உடனே கணவனுக்கு பயம் வருது. ஒருவேளை நம்மளோட தந்தை தான் நம்மளோட மகனை எப்படி கூப்பிட்டு அவனோட உயிரை எடுத்தாரோ அதே மாதிரி என்னோட மனைவியோட உயிரை எடுக்க பாக்குறாரு போல அப்படின்ட்டு ரகுவீர் பயந்து வா முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இருக்கிறாரு. அப்ப ரம்யாவோட கால்ல பூச்சோ என்னமோ ஒண்ணு கடிக்குதுங்க. அதுவுமே 2 டாட் ஒழுகுங்க ரம்யாவோட கால்ல. நல்லா சுருக்குன்னு கொத்துது. அப்ப ரம்யா ஆணு கத்துறா, என்னாச்சுன்னு கேக்குற, தெரியலங்க ஏதோ பூச்சி கடிச்சிருப்போல அப்படின்ட்டு அதை நார்மலா எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. அதை பெருசா யோசிக்கல. ஏன்னா இவ்வளவு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கப்ப அந்த சின்ன கடிலாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதுக்கப்புறம் என்ன திரும்ப நடந்துச்சு, நல்லபடியா தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றா, கால்லாம் கடுக்குதுன்னு சொல்றா. இந்த சைடு கணவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னாச்சுன்னு கால்லாம் பாக்குறாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் எந்த கால்ல அது கடிச்சிருக்குன்னே தெரியலங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கப்பே ரம்யாவோட வாயிலிருந்து நுரத்தள்ள ஆரம்பிக்குது காமன் நேரத்திலேயே. அப்புறம் தான் ரகுவீருக்கு புரிய வருது, கடிச்சது பூச்சு இல்லை, ஏதோ பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்ட்டு. பாம்பு இந்த சைடு ஒண்ணுமே வந்ததே கிடையாது இது வரையும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் டக்குன்னு அந்த ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆம்புலன்ஸ் வருதுங்க. ஆம்புலன்ஸ் வந்து வீட்டுல நிப்பாட்டுறவே ஆம்புலன்ஸ்ல ஏத்துற வரையும் உயிர் இருந்திருக்கு. அப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்தின பிறகு ரம்யாவோட உயிர் பிரிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இப்பதான் ஒரு ஆறுதலா இருக்கும். அந்த ஆத்மாவே அதுக்கான நீதியை தேடிக்குச்சு அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையங்க. ஏங்க இன்னுமே பல்வேறு கிரைம்கள் கிராமத்தில் நடக்கக்கூடியதா இருக்கட்டும், ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்ல நடக்கிறதெல்லாம் வெளியிலே வரமாட்டேது அப்படின்றதான் ஒரு உண்மைங்க. இப்ப கூட ரீசெண்டா பாருங்களேன், இந்த அஃபேர்னால எவ்வளவு கிரைமுங்க அப்படியே வகை வகையா நடந்துகிட்டே தான் இருக்குங்க. ஒரு நாளைக்கு கணக்கெடுத்தோம் அப்படின்னா 100 விஷயங்கள் 100 சம்பவங்கள் நடக்குது இந்த அஃபேர்னால. ஆனா மக்கள் எதனால அந்த அஃபேர்ல போய் மாற்றாங்க அப்படின்றது சத்தியமா தெரியல. ஏன் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கவே மாட்டாங்கன்றதும் சத்தியமா தெரியல. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவிடுங்க. இப்ப கூட பாருங்க, கேரளால ஒரு பொண்ணு, ஒரு vlogger, அவருக்கு 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. நல்ல குடும்பமா அதிகமா சம்பாதிக்கக்கூடியவர். கண்டிப்பா மாசம் 5 லட்சம் மேல சம்பாதிப்பாருங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு. அப்படியாப்பட்டவரை விட்டுட்டு ஒரு டிரைவர் கூட அஃபேர்ல போறா. ஒரு டிரைவர் கூட போறது தப்பு இல்லைங்க. எதுக்காக இவரை கல்யாணம் பண்ணணும், எதுக்காக இவருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கையை கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டு அவரோட நம்பிக்கையை மொத்தமா அழைச்சிட்டு ஒருத்தன் கூட ஓடி போறா அப்படின்னா எவ்வளவு கேவலமானவ இருப்பா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சேனல்ல ரியல் கிரைம் பேஸ்ட் ஸ்டோரிஸ் மட்டும் தான் நம்ம வந்து முழுக்க சோர்சஸ் எல்லாத்தையுமே காட்டி வீடியோ பதிவு போடுவோம். நம்ம இப்ப புது முயற்சியா ரியல் கோஸ்ட் ஸ்டோரிஸ் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கோங்க. கண்டிப்பா இதுக்கும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த கதையை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வ கணேஷ், கேரளா மாநிலத்தை சார்ந்தவர். இதுக்கு மேல அவரோட டீடைல்ஸ் நாங்க சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன கதைகள்ல நாங்க இதுல பெயர்களெல்லாம் மாட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து எந்த ஒரு குடும்பத்தையும் போயிட்டு அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றத பெயர்களை மாற்றி தான் நாங்கள் வழங்கியிருக்கோம். எங்க உங்க ஊர்ல நடந்த, கிராமத்தில் நடந்த, வெளியில வராத விஷயங்களை நீங்களும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கீழே தெரியுற ஜிமெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய்னு போட்டு ஒரு சம்மரியை நீங்க கொடுங்க. உங்களோட கதையோட சம்மரியை அதை படிச்சு பார்த்துட்டு நாங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க அதுல கால் பண்ணி உங்களோட முழு கதையை சொன்னீங்க அப்படின்னா அந்த கால் ரெக்கார்டிங்கை வச்சு நாங்க ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்க அந்த கதையை பதிவு போடுவோம். கண்டிப்பா இது மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும், இல்ல அவேர்னஸ் ஆகும் போய் அமையும். மறக்காம இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டுட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நிறைய மக்கள் பார்க்குறீங்க, ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.